தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 12/10/2025 ஞாயிற்றுக்கிழமை மிருகசீரிஷம் நட்சத்திரம் இரவு 7:48 வரை, பிறகு திருவாதிரை நட்சத்திரம். இன்றைக்கு சஷ்டி விரதம். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பார்கள். புத்திர பேருக்கு என்று சொன்னாலும் கூட எல்லா வழிகளிலும் நமக்கு நன்மை கிடைக்க இன்று முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. அருகில் உள்ள ஆலயம் சென்று முருகப்பெருமானை வணங்கலாம். பொதுவாக முருகப்பெருமானை சொல்கிற பொழுது பஞ்சாமிர்த பிரியன் என்று சொல்வார்கள். நம்ம சாதாரணமா தேனை எடுத்து தலையில தடவிக்கிட்டோம்னா தலை நரைச்சு போயிரும்னு கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க. தேனை தலையில தடவினா நரைச்சு போயிடும், கையை கழுவிடு அப்படிம்பாங்க தேன் தொடுற போது. ஆனால் தினந்தோறுமே தேன் கலந்து அந்த பஞ்சாமிர்தத்தை நம்ம பழனி ஆண்டவருக்கு ஊத்துறோம். ஆனால் அவர் அதில் பிரியப்படுறாரு. அதுக்காகவே ஒரு பாடல் உண்டு. ஆபத்து வரும்போது அரவணைத்திருக்கவும் ஆறிரு கரங்கள் உண்டு, அஞ்சிடும் பகை வந்த போதிலும் அதை வெல்ல ஆயுதம் கையில் உண்டு, தீபத்தை ஏற்றியுன் முகத்தினை தரிசிக்க தீங்குகள் அகல்வதுண்டு, தெய்வமே என்று உன்னை அழைத்ததும் பறந்து வர சிங்கார மயிலும் உண்டு, கோபத்தினாலன்று நீ வந்து பழனிமலை குன்றத்தில் நின்றதுண்டு, கும்பிட்ட பக்தர்க்கு செல்வத்தை கொடுத்து நீ கோவணம் ஏற்றதுண்டு, பாவத்தை தீர்க்கின்ற பரம்பொருள் உனையன்றி பாரினில் யாரும் உண்டோ, பஞ்சாமிர்தத்தினில் அஞ்சாமல் குளிக்கின்ற பழனிமலை தண்டபாணி அப்படின்னு சொல்லி நான் ஒரு பாடல் இது பல ஆண்டுகளுக்கு முன்னாலே எழுதினேன். இந்த முருகப்பெருமானுக்கு கரங்கள் நிறைய இருக்கிறதுனால தான் வரங்கள் கொடுப்பதற்கு வர்றாரு, அள்ளி கொடுப்பதிலே வள்ளலாக விளங்குகிறார் அப்படின்னு அடிக்கடி சொல்றது வழக்கம். முருகு முருகு என்று சொல்லி நீ உருகு உருகு அப்படின்னு வாரியார் சொல்லுவார். பொதுவாக முருகப்பெருமானுக்கு என்ன ஒரு பெருமை அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த 3 எழுத்து இல்லையா, மூ என்பது முகுந்தன், ரூ என்பது ருத்திரன், க என்றால் கமலோற்பவன். 3 தெய்வங்களுடைய சக்தியும் படைத்தவனா, ஆக்கல் காத்தல் அழித்தல் முத்தெய்வங்களின் சக்தியும் படைத்து முருகு என்பதனாலே தான் அவன் ஒருவனை வணங்கினாலே நாம் இந்த உலகத்தையே ஜெயித்ததாக அர்த்தம், உலகில் உள்ள அத்தனை தெய்வங்களையும் வணங்கியதாக அர்த்தம் என்று சொல்லி வாரியார் சாமிகள் சொல்வார்கள். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு வந்த சஷ்டி நாள் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் சரி, அவர் சன்னதியிலே திருப்புகள் பாடலாம். வாழ்க்கையிலே எதையெல்லாம் நீங்கள் சாதிக்க வேண்டும் நினைத்தீர்களோ சாதனையாளராக விளங்க விரும்புவோர்கள் சஷ்டியிலே விரதம் இருந்து முருகப்பெருமானை தரிசிப்பது நல்லது என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகிறேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் நல்ல தகவல் இல்லம் தேடி வருகின்ற நாள். நாட்டுப்பற்று மிக்கவர்களின் ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சியில் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். மதிநுட்பத்தால் மகத்தான காரியங்களையும் செய்து முடிப்பீர்கள். லாபஸ்தானத்திலே சனி இருப்பதால் பொருளாதார பிரச்சனை அகலும். குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். பஞ்சமஸ்தானத்தில் கேது. பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். இடமாற்றங்கள் கூட இனிமை தரும் விதம் அமையும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு காலை 8:32 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கின்றார். சகாய ஸ்தானாதிபதி உச்சம் பெற்றிருந்தால் எதை நீங்கள் எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். நினைத்தது நிறைவேறும். நீடித்த நோய் அகலும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு 3ஆம் இடத்திற்கு அதிபதி உச்சம் பெறுவதனாலே சகோதர வழியில் கூட உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கலாம். சகோதரர்களுடைய இல்லங்களில் நடைபெறும் சுபகாரியங்களை கூட நீங்கள் முன்னின்று நடத்துவீர்கள். பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசினியர்களே, உங்களுக்கு காலை 8:32க்கு மேல் சந்திரன் உங்கள் ராசிக்குள் வருகின்றார். எனவே சந்திரன் தனாதிபதி ராசியில் வந்தாலே தனவரவு திருப்திகரமாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் பார்த்தால் நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு வாங்கல் கொடுக்கல்கள் சிறப்பாக இருக்கும். பழைய கடன்கள் கூட இன்று வசூலாகலாம். 9ஆம் இடத்திலே சனி ராகுவோடு இருக்கின்றார். கூட்டு முயற்சிகளில் சில வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்கள் வழியிலே நீங்கள் ஏதாவது கொடுத்து உதவி அது வராமல் இருக்கிறதே என்ற பணக்கவலை இருந்தால் அந்த வாங்கல் கொடுக்கல்களை சீராக்கி வைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. காரணம் 2லே குரு இருக்கின்றார். 2ல் குரு இருந்தால் பாக்கிகள் வசூலாகும் என்பார்கள். அந்த அடிப்படையிலே உங்களுக்கு இந்த நாள் நல்ல நாள். யோசிக்காது செய்த காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கின்ற நாளாகவே அமைகின்றது.
கும்பராசினியர்களே, உங்களுக்கு ராசியில் குரு 6க்கு அதிபதி இருக்கின்றார். எதிர்ப்பு, வியாதி, கடன் ஆகியவற்றை குறிக்கும் இடம் 6ஆம் இடம். அதற்கு அதிபதியான குரு ராசியில் இருந்தால் எதிர்ப்புகள் மேலோங்கி இருக்கும். இருந்தாலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்கவர்களாக விளங்கும் உங்களுக்கு நீங்கள் எதிர்ப்புகளை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை. இல்லத்திலும் உள்ளத்திலும் நல்லது நடக்கக்கூடிய விதத்திலேயே 2ஆம் இடத்திலே கேது இருக்கின்றார். ஞானகாரகன் கேது இருப்பதனாலே ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகரிக்கலாம். இன்று அருகில் இருக்கும் ஆலயம் சென்று முருகப்பெருமானை வழிபட்டு காரியங்களை தொடங்கினார் முன்னேற்ற பாதையில் நீங்கள் அடியெடுத்து வைக்க இயலும். சிம்மராசினியர்களே, ஜென்மத்தில் கேது 7லே ராகு, சர்ப்ப கிரகத்தின் ஆதிக்கத்தில் இருக்கிறீர்கள். ஏற்றமும் இறக்கமும் கலந்த நிலை உருவாகலாம். இன்று காலையில் இன்பம், மாலையில் துன்பம், காலையில் வரவு, மாலையில் செலவு என்ற நிலை இருக்கும். இருந்தாலும் ஒரு ஸ்திரமான வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொன்னால் இன்று நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆனைமுக பெருமானையும் வழிபட வேண்டும், ஆறுமுக பெருமானையும் வழிபட வேண்டும். கன்னிராசினியர்களே, ராசியிலேயே சூரியன் விரையாதிபதி இருப்பதனாலே விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். பொதுநலத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் வீண்படிக்கு ஆளாக நேரிடும். எதிலும் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது. சுக்கிரபலமும் நன்றாக இருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார வர்க்கத்தின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் அலைபேசி வாயிலாக காலை நேரம் வருகின்ற தகவல் நல்ல தகவலாக இருக்கும். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு எல்லாம் இன்று காலை 8:32 வரை சந்திராஷ்டமம். ஏதாவது ஒரு புது முயற்சி செய்வதை நினைத்தால் அதிகாலையில் நீங்கள் சந்திராஷ்டமம் காலை 8:32 வரை இருக்கிறது. எனவே 8:32 வரை எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் யோசித்து செய்ய வேண்டும். அதற்கு பிறகு மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும், பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். காரியத்தை திறம்பட செய்து முடிக்கவும் இயலும். அதே நேரத்தில் சந்திராஷ்டமம் என்று வருவதனாலே அதிகாலையில் வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி தரக்கூடியதாக கூட இருக்கலாம். விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். யாரிடமும் எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரப்போகிறது. இந்த நாளை நல்ல நாளாக அமைத்துக் கொள்ள சஷ்டி விரதம் வந்து சண்முகநாத பெருமானை வணங்குவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, காலை 8:32க்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே நீங்கள் ஏதாவது செய்ய நினைத்தால் அதிகாலையிலேயே நீங்கள் செய்து விடுவது நல்லது. ஒரு புது மனிதர்களை பார்க்க அல்லது புதிய முயற்சிகளில் ஈடுபட ஏதாவது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் அதற்கான வழிமுறைகளை செய்து கொள்ள அதிகாலையிலேயே நீங்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். 8:32க்கு மேல் சந்திராஷ்டமம் என்பதனாலே அதன் பிறகு நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். வாங்கல் கொடுக்கலிலும் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். அதே நேரம் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. பணியாளர்கள் தொல்லையும் ஏற்படலாம். கவனம் தேவை. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்திலே குரு இருக்கின்றார். லாபஸ்தானத்திலே செவ்வாய். விரையாதிபதி 11ல் இருப்பதனாலே விரயத்திற்கேற்ற லாபம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நேற்று பாதியில் இந்த பணி இந்த மீதியும் முடியும். வாய்ப்புகள் வாயில் தேடி வந்தாலும் அதை நீங்கள் ஒரு சில சமயங்களில் உபயோகப்படுத்திக் கொள்ள இயலாமலும் போகலாம். காரணம், உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலே சனி சகாயஸ்தானத்திலே வக்ரம் பெற்றிருக்கின்றார். உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் எளிதில் நிறைவேற வேண்டுமானால் நீங்கள் குரு வழிபாட்டை முறையாக மேற்கொள்ள வேண்டும். இன்று கிழமை ஞாயிறாக இருந்தாலும் கூட இன்றைக்கு சூரிய பகவானையும் வழிபட வேண்டும். சஷ்டி என்பதனாலே முருகப்பெருமானையும் வணங்க வேண்டும். ராசிநாதன் குரு உங்களுக்கு அஷ்டமத்தில் இருப்பதனாலே குரு பகவானையும் வணங்க வேண்டும். பொதுவாகவே அஷ்டமத்தில் குரு இருக்கும் போது குரு பகவான் வழிபாட்டால் தான் உங்களுக்கு எல்லா காரியங்களும் இனிது நடைபெறும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இன்றைக்கு மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சி பயணம் உண்டு. மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்திலே கேது இருந்தாலும் 7ஆம் இடத்திலே குரு. 7ல் இருக்கும் குருவால் நல்ல வாய்ப்புகள் வரும். சந்தித்த நண்பர்கள் சந்தோஷ தகவலை கொடுப்பார்கள். கல்யாண கனவுகள் நனவாகலாம். பெற்றோர்களின் முன்னேற்றத்திலும் நீங்கள் அக்கறை காட்டுவீர்கள். அது மட்டுமல்ல, பெற்றோர்கள் ஆதரவு உங்களுக்கு திருப்திகரமாகவும் இருக்கும். அயல்நாட்டு முயற்சியில் விரும்புபவர்களுக்கு அதற்கான முயற்சி எடுத்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல பதில் கிடைக்கலாம். பொதுவாக 2ல் ராகு இருப்பதால் பொருளாதார பிரச்சனை அகலும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் சனி வக்கரம் என்பதால் வீண் பழிகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. இதையும் திட்டமிட்டு செய்தால் அதில் வெற்றி காண இயலுமா என்பது சந்தேகம்தான். ஜென்மத்தில் ராகு இருப்பதனாலே காரியங்கள் உங்களுக்கு கடைசி நேரத்தில் முடிந்துவிடும் என்றாலும் கூட மனக்கசப்பு தரும் தகவல் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். 6லே குரு இருக்கின்றார். திடீரென உத்தியோக மாற்றமோ இடமாற்றமோ வரலாம். வாழ்க்கை துணையோடு கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து அலைமோதும். நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாகவே இந்த நாள் அமைகின்றது.
ராசினியர்களே, உங்கள் ராசியை குரு பார்க்கின்றார். குரு பார்க்க கோடியின்மை என்பதனாலே தொழில் முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்திலே கை நிறைய உங்களுக்கு பணம் வாங்க வேண்டும், அந்த அளவுக்கு சம்பாதிக்க வேண்டும், வேறு உத்தியோகம் செல்லலாமா என்று சிந்தித்தவர்களுக்கு நல்ல இடத்திலிருந்து கூட அழைப்புகள் வரலாம். ஒரு சிலருக்கு அயல்நாட்டிலிருந்து கூட அழைப்புகள் வரலாம். தொழில் பங்குதாரர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும், துயரங்கள் துள்ளி ஓட இன்றைக்கு சஷ்டி என்பதனாலே சண்முகநாதரை வணங்குவது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.